வாங்க ஆட்டுக்கால் குழம்பு செய்வது எப்படின்னு என்னோடய மெத்தடில் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு செய்வதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். இப்போ ஆட்டுக்கால் 2 ஆட்டுக்கால் எடுத்திருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் 2 வெங்காயம் 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் மசாலாலாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட காட்டின மாதிரி ஆட்டுக்கால் வெங்காயம் தக்காளி போட்டேன். அதோட ஒரு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். போட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ஒரு 5 விசிலுக்கு வச்சு கீழே இறக்கி வச்சிடணும். இப்போ ஆட்டுக்கால் வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நம்ம வெறும் ஆட்டுக்கால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி, உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டால் ஆட்டுக்கால் வேகாது. ஃபைனலில் தான் உப்பு போடணும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு ஆட்டுக்கால். இப்போ இதில் என்னென்ன மசாலா போடுறேன்றதை காட்டுறேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் நாம் தேங்காய் ஒரு அரை மூடிக்கு பாதி மூடி தேங்காய் போட்டு பட்டை 2 பட்டை 2 ஏலக்காய் 2 கிராம்பு சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். விழுத அரைச்சி வச்சுருக்கோம். இதை அப்படியே ஊற்றணும். அதை நல்லா கலக்கி விடணும். இப்போ உப்பு போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி புதினா போட்டுக்கணும். இதை இப்போ ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிப்பு கொடுக்கலாம். ஒரு விசில் போட்டு எடுத்தாச்சு ஆட்டுக்கால். பாருங்கள், நல்லா மசாலா எல்லாம் தேங்காய் எல்லாம் இதாகிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கருவேப்பிலை வெந்தயம் சோம்பு சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வதக்கி இந்த ஊற்றணும். இப்போ முடிஞ்சிருச்சு. ஆட்டுக்கால் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஆட்டுக்கால் குழம்பு பாருங்கள். இதை பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், பிடிக்கும்.